ஹே போக்கி ஃபேன்ஸ், நான் அவங்க போக்கிமான் தமிழ். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம போக்கிமான் சான்ஸுடைய 2வது சீசனான 3வது எபிசோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ட்ராஸ்டில் டிபிட்டுடைய 3வது எபிசோட். இதில் வந்து பால் டவுனுக்கு வந்து வராங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து நம்மளுடைய ராய்கிட்ட வந்து ட்ராஸ்டியல் பேட்டில் வந்து பண்ணணுங்கிறதுக்காக இந்த டவுனுக்கு வராங்க. ஸோ அப்போது ஹார்சில் ட்ராகன் டைப் ஸ்பெஷலிஸ்ட் அந்த ப்ரொஃபஸர் வந்து இந்த 3 பேர்த்தை பார்க்காங்க. அந்த 3 பேர் வந்து இங்கே வந்து என்ன நடக்கு, ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி கலகலப்பாக இருக்க இந்த இடமே அப்படிங்கும்போது பிளாக் ரெக்காஸாகவும் சன்ஃப்ளவராகவும் நிற்கிற மாதிரி ஒரு சிலையை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இதை ஏற்கனவே நீங்கள் ஃபஸ்ட்டு சீசனில் பார்த்துருப்பீங்க 10வது எபிசோடில். ஸோ அப்போது அதையே செஞ்ச நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, ஹார்சன் அப்படின்னு ஒருத்தர். ஸோ அவர் தான் இந்த ஜிம் லீடர். ஸோ அப்போது ஆலெக்ஸ் வர்றாரு. ஆலெக்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீக்கோவுடைய அப்பா. ஸோ இந்த ஆர்ட்டு இந்த ஃபெஸ்டிவலுக்காக டிசைன் பண்ணுறதுக்கெலாம் அவர் வந்து ஆர்ட் சைடு அந்த பொம்மையை செய்கிறது, இவர் வந்து வரைகிறது நம்ம ஆலெக்ஸு. அப்போ டாட்டை வந்து நம்ம லீக்கோ வந்து நம்ம ஆலெக்ஸ் கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஆலெக்ஸ் வந்து பார்த்துட்டு ஏன் அவனை பற்றி லீக்கோ எல்லாமே சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நம்ம ராய் வந்து நம்ம ஆர்ட்ஸனை வந்து பார்த்து கேட்குறாரு, நான் உங்கள் கூட பேட்டில் பண்ணணும் ட்ராஸ்டியல் அப்படிங்கும்போது, ஆமாம் எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்தது, நீ எனக்கு என் கூட பேட்டில் பண்ண போகிற அப்படின்னு. ஸோ அப்போது இல்லைப்பா எனக்கு தம்பி இப்போ எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் ஆர்ட் டிசைன் பண்ண போயிட்டாரு. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆர்ட் ஜோன் வந்து அது மாதிரி அவருடைய சன்ஃப்ளவராவுடைய இதை ஆர்ட் செய்ய போயிறாரு. இந்த பக்கம் நம்ம நிமோனா வந்து தன்னுடைய போக்கிமான பவு மோட்டை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி என் கூட பேட்டிலுக்கு அப்படிங்கும்போது நம்ம ராயும் ஓகே, நான் நிறைய தவாட்டி அவங்க கூட பேட்டில் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் இந்த தவாட்டி மிஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி பேட்டில் பண்ணுறாங்க. அந்த பவு மோட் போக்கிமான் வந்து நம்ம நிமோனா கிட்ட சண்டை நம்ம மூலியமாக சண்டை போடுது. நம்ம ராய் வந்து ஃபியூ கோகோவை இறக்குறாரு. ஸோ இதுக்கடுத்து வந்து வாய்ஸ், அந்த ஃபியூ கோகோக்கு வந்து அதோடைய வாய்ஸை வந்து வச்சு இதை அட்டாக் பண்ணுது. இது வந்து அட்டாக் வந்து தாங்க முடியல. பட் அந்த பேட்டில் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குங்கிறதுனால இதால் ஃப்ளேம் த்ரோயரையும் ஒழுங்காக யூஸ் பண்ண முடியல. அதுக்கடுத்து கிரவுண்ட் அட்டாக்கையும் அழகாக யூஸ் பண்ண முடியல. இப்போ ஃப்ளேம் த்ரோயரை இது பண்ணுறாரு அப்படின்னா மழை வந்து தடுத்துடுது. இந்த மாதிரி ஒரு பேட்டில் நான் பார்த்ததில்ல. ஸோ அப்போது அங்கே நம்ம ஃபியூ கோகோக்கு மிஸ் ஆகிட்டு அப்படிங்கிறதுனால பேட்டில் நிமோனாச்சு வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் ஓகே, நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஜிம்முடைய ஒர்க்கிங் பிளேஸை வந்து காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த 3 பேரையும் கூட்டு போயிட்டாங்க. லீக்கோ, ராய், டாட், இந்த 3 பேரையும் நம்ம நிமோனா வந்து கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போய் அங்கே வந்து நம்ம லீக்கோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம டாட் வந்து அங்கே உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம லீக்கோ வந்து தன்னுடைய போக்கிமான்ஸை கால் அச்சுகளை வச்சு வரைஞ்சிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ராய் வந்து நம்ம ஆர்ட்ஸன் மாதிரி ஒரு ஆர்ட்டை க்ரியேட் பண்ணணும், சாரசார் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பார். ஏன்னா ராயும் ஃபியூ கோகோவும் நம்ம ஃப்ரெட்டியோட சாரசாரோட மிகப்பெரிய ஃபேன். சாரசாரோட மிகப்பெரிய ஃபேன் அப்படிங்கிறது அந்த எபிசோட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சீசன் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போது அது வந்து ஒழுங்காக செய்ய முடியல ராயால். அப்போது ஆர்ட்ஸன் பார்த்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட தான் இருக்குது தன்னோட ஆர்ட் எப்படி இருக்கணுமா வேணாமா, ஒழுங்காக இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிறது, அது உயிரோடு இருக்கணுமா இல்லாட்டி அது சாதாரணமாக இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அது உன்னுடைய கைகளில் தான் இருக்குது, நீ நினைக்கிறது தான் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம ராய்க்கு வந்து அப்படியே மண்டையை பிச்சுக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் ப்ரொஃபஷனலாக பேசிட்டு போயிட்டார். இவர் வந்து ஒரு பிகினர், இவருக்கு என்ன தெரியும். அந்த ஜிம்முக்குள்ளே ஒர்க்கிங் பிளேஸ் போயிருப்பாங்க சொன்ன பார்த்தீங்களா. ஸோ அப்போது இந்த பால் டவுனுக்கு ஏற்கனவே வரும்போது ஃபெஸ்டிவலாக இருக்கும் அந்த நகரமே. ஸோ அதனால தான் இவங்களும் ஒன்று க்ரியேட் பண்ணி என்னோடய ஆர்ட்ஸ் திறமையை காட்டுறதுக்காக தான், அதுதான் ஃபெஸ்டிவலே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று செஞ்சுருப்பாங்க க்ரியேட்டிவ் மைண்டோட. சிலர் ட்ராயிங் பண்ணியிருப்பாங்க, சிலர் வந்து எலக்ட்ரிஷியனாக பண்ணியிருப்பாங்க. நம்ம டாட் வந்து அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. நம்ம நிமோனா வந்து அந்த பல் மோட்டோடைய ட்ராயிங்கை வரைஞ்சிருப்பாங்க. நம்ம ராய் வந்து சாரசாரோடைய க்ளே செஞ்சுருப்பார். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ராயை வந்து அவங்க வந்து பேட்டில் பண்ணலாம், இப்போ எனக்கு டைம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆர்ட்ஸனுக்கும் நம்மளுடைய ராய்க்கும் வந்து பேட்டில் நடக்கும். ஆர்ட்ஸனுடைய போக்கிமான் ஜூடோவோட போக்கிமான். ஸோ இந்த பக்கம் நம்மளுடைய ராய் வந்து ஃபியூ கோகோ யூஸ் பண்ணார். இருக்கிறதே 2 போக்கிமான் தான், அதில் ஒன்று ஃபியூ கோகோ. ஸோ அப்போது ஜூடோவோட வந்து நிறைய இல்யூஷனை வந்து க்ரியேட் பண்ணிடணும் தன மாதிரியே. ஸோ அப்போது அதை ஃப்ளேம் த்ரோயர் போட்டு அவர் வந்து கண்டுபிடிச்சிருவார், நம்ம ஃபியூ கோகோவோட போக்கிமான் கண்டுபிடிச்சிரும். ஸோ அப்போது நம்ம ஆர்ட்ஸன் வந்து ட்ராஸ்டியல் ஃபார்ம் எடுத்துகிட்டு ட்ராஸ்டியல் உருமாற்றமாக மாறிடும். இந்த பக்கம் நம்மளுடைய ராய் சும்மா இருப்பாரா, நானும் என்கிட்டையும் ட்ராஸ்டியல் இருக்குடா அப்படின்னு தன்னுடைய ஃபியூ கோகோவை ட்ராஸ்டியல் ஃபார்முக்கு உருமாற வச்சுருப்பார். அந்த இதில் அட்டாக் பண்ணும்போது நம்மளுடைய ஃபியூ கோகோ ஜெயிச்சு நம்ம சூடோட தோற்றுற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. பட் உண்மையிலேயே ராய் ஜெயிக்கிற மாதிரி காட்டியிருக்கிறது குணம் நல்லது தான். ஸோ அதுக்கடுத்து அந்த கிராஸ் டைப் பேட்ச் வந்து எடுத்துக்கிட்டு
இந்த மேட்ச்சில் நம்ம ராய் வின் பண்ணியிருப்பாங்க மாதிரி காட்டியிருப்பாங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல பேட்டில் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் கிட்டத்தட்ட ஒரு நல்ல பேட்டில் தான் அப்படின்னே வச்சுக்கோங்களேன்.